மீண்டும் 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 ஒரே விஷயத்தை பத்தி திமுக 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 தீய சக்தி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அரசியல் புரியாதவர்கள் அல்லது திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்தவர்கள் பேசுற பேச்சு. சிபிஐ வழக்கு விசாரணை அப்படின்னு ஒண்ணு வந்தாலே ஒன்றிய அரசை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியுமா? அப்படின்னா நீங்க நடிகராகவே இருந்திருக்கலாம். ஐடி ரைடு வந்த உடனேயே பயந்து போய் எதை பற்றியுமே பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு தாவேக்கா மீது விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களை மிக கேவலமாக இழிவுபடுத்தும் விதமாக கெட்ட கெட்ட வார்த்தைகளோட தாவேக்காவினுடைய சோசியல் மீடியா குரூப் தான் பண்றாங்க. விஜய் கட்சியிலிருந்து வெளியில வந்த பெண்களை கண்டபடி திட்டுறதை ஏராளமான அந்த மாதிரி அக்கேஷன்ஸை நம்ம பார்த்துக்கணும். அணி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய 2 கட்சிகள் போராடும் பொழுது ஆளும் கட்சியா இருக்கிறதுக்கு நாலாவது அணியா இருக்கிறவரை ஏன் கணக்குல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களா? அவர் கணக்குல சேர்த்துக்கலாம். அவர் வார்டு மெம்பரா கூட ஜெயிக்கலன்னு சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு இருந்தேன். 4 அணி 3 அணிகளுக்கு மேலன்னு சொல்லியிருந்தேன். இல்ல சார், நான் இந்த லெட்டர் நான் டிஜிபிக்கு இடி அனுப்பிச்சிருக்காங்க. இது நான் செய்திகள்ல படிச்சது பார்த்தது. நீங்க சொன்ன மாதிரி எத்தனை தேர்தலில் வார்டு மெம்பரா ஜெயிச்சிருக்காரு விஜய் கட்சியாக இப்பதான் எப்ப நின்றுருக்காங்க. அவங்களை மட்டும் அணிக்குள்ள சேர்த்து 3வது அணின்னு சொல்றீங்க. சீமானை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன் சார். இப்போ அவங்க சார்பாக சுயேட்சையா நின்ற கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்டவர் வார்டு மெம்பர் ஆகிட்டு அவர் கூட குழு புகைப்படம் எடுத்தாங்க. அதை நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கீங்க, நானும் நேரடியாக பார்த்துருந்தேன். அதனால் அதை சொல்கிறேன். நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் ஜென்ராம் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் லோகநாதன். சமீபத்தில் உங்களுடைய நேர்காணல் ஒன்று பார்த்தேன். தமிழக வெற்றி கழகத்தை யாரும் பாஜக சார்ந்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் சொன்னதாக நீங்கள் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தீங்க. இது உண்மையிலே சொன்னாரா இல்லை என்ன நடந்தது சார் அந்த மீட்டிங்கில்? செய்திகளில் பார்த்தது அல்லது ஏதேனும் ஒரு செய்தியில் படித்ததை தான் நான் சொல்லியிருக்க முடியும். நான் எனக்கு சோர்ஸ்ன்னு சொல்லி எந்த இடத்துலையும் எந்த செய்தியையும் பகிர்ந்து கொள்வதே இல்லை. அப்படியெல்லாம் எந்த சோர்சஸோடவும் எனக்கு தொடர்பும் கிடையாது. நான் நிறுவனங்கள் சார்பாக செய்தி நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறேன். அந்த செய்திகளை நான் அவ்வப்போது யாரோடையாவது உரையாடல் நடந்ததுன்னா அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அதனால நீங்க சொல்ற செய்தியை நான் எந்த நாளிதழில் படிச்சேன் அல்லது எந்த தொலைக்காட்சியில பார்த்தேங்கிறத என்னால உறுதியாக இப்ப சொல்ல முடியல. ஆனா அவர் அப்படி நடந்தது உண்மை. நான் படித்தது அல்லது பார்த்தது உண்மை. இதனால என்ன பெரிய இம்பாக்டை உருவாக்க முடியும் தமிழகத்துல? அவங்க அவர் அதுக்கு காரணம் சொல்லியிருந்தாரு. ஏன்னா விஜய் அவருடைய போக்கில செயல்பட நாம் அனுமதிப்பதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய் சேர்கின்ற சிறுபான்மையினர் வாக்குகளை அவர் பிரிப்பார், சரி பாதியாக அவர் பிரிப்பார் அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்லியிருந்தார். அந்த காரணம் கடந்த காலங்கள்ல இவர்கள் பாஜகவின் ஆணைகளுக்கு உட்பட்டே இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு கடந்த காலத்துல குற்றச்சாட்டை முன்வைத்தவர்களுக்கு நியாயம், அவங்க சொன்னது சரிதான் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அதனால அதை அன்னைக்கு கோட் பண்ணி பேசியிருந்தார். கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. ஆனால் மத்திய அரசை பெரிதாக விமர்சிக்கவில்லை. கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சரியாக விமர்சனம் செய்யப்படவில்லை பாஜகவை என்பது உண்மைதானா? ஆமாம், அவர் பேசிய பேச்சுக்களில் நீங்கள் பார்த்தாலே அது தெரியுமே. ஒன்றிய அரசுக்கு எதிரான விமர்சனங்கள்ங்கிறது என்ன இருக்கு, அதுல என்ன எமோஷன் இருக்கு, அல்லது அதிகாரம் இல்லாத மாநில அரசு மீது வைக்கக்கூடிய விமர்சனத்துல எவ்வளவு தூரம் உணர்ச்சி மயமாக அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, எவ்வளவு தீவிரமாக அதையெல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறது நன்றாக தெரியும்.
இங்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகளை கொடுக்காதது பற்றி அவரால் பேச முடியறது இல்லை, அல்லது பேசினாலும் ஒரு ஒரு வரியில கடந்து போகிறார். ஸ்ட்ரக்சரலி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அமைப்பு ரீதியாக கூட்டாட்சி முறையில மாநிலங்களுடைய அதிகார பட்டியல் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசிடம் ஒத்திசைவு பட்டியல்ங்கிற பெயர்ல போகுது. அந்த ஒத்திசைவு பட்டியலை முறையாக பயன்படுத்தாமல் அதாவது அதிகார குவியலாக பயன்படுத்தாம இருந்த நிலைமை போய் இப்ப எல்லாவற்றையும் சட்ட திருத்தங்கள் மூலமாக அதிகாரத்தை குவித்து கொண்டே போகுது டெல்லி. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் எஞ்சி நிற்குது மாநில அதிகாரமாக. அது உண்மையான கூட்டாட்சியை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையோட எல்லா போராட்டங்களையும் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஒன்றிய அரசினுடைய முகவரை போல ஆளுநர் செயல்பட்டு கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக அரசியல் செயல்பாட்டையே மேற்கொண்டு வருகிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது எதை பற்றியும் பேசாம மீண்டும் 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 ஒரே விஷயத்த பத்தி திமுக 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 தீய சக்தி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அரசியல் புரியாதவர்கள் அல்லது திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்தவர்கள் பேசுற பேச்சு. மக்களுடைய நிலையிலிருந்து அரசியலை கணித்து பேசுகின்றவர்கள் பேச்சு கண்டிப்பாக இப்படி இருக்க முடியாது, இருப்பது இல்லை. அவங்க பிரச்சனைகளின் அடிப்படையில பேச தொடங்குவார்கள், பிரச்சனைகளில் இருந்து முடிவுகளுக்கு வருவார்கள். இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் முடிவிலிருந்து தான் பேச்சையே தொடங்குகிறார். திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற முடிவிலிருந்து தான் அவருடைய பேச்சையே தொடங்குகிறார். பாஜகவனுடைய பி டீம் சொல்லி விமர்சனம் செய்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடல, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு பக்கம் இருந்தாலும் தற்பொழுது யாரை அதிகமாக விமர்சனம் செய்கிறாருன்னா திமுகவை. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம் வந்து இப்போ வருகின்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். இதுவே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மத்திய அரசு கடுமையான விமர்சனங்களும் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது ஒரு புரிதல், அரசியல்ல அப்படி பார்க்கறது ஒரு புரிதல். இந்த சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி அல்லது மு.க. ஸ்டாலின் ஆட்சி அல்லது திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற இந்த ஆட்சி மீதான மக்கள் தீர்ப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த ஆட்சி செயல்படும் போது இதுல எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன இடர்பாடுகளை அவர்கள் சந்தித்தார்கள், அந்த இடர்பாடுகளுக்கு என்னென்ன காரணம், அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது எது அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ள போனா எல்லா சாலைகளும் டெல்லியை நோக்கி தான் போய் சேருது. அதனால டெல்லி என்னென்ன விதத்துல தமிழ்நாட்டுக்கு எதிராக அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கு எதிராக டெல்லி என்னென்ன மாதிரிலாம் வேலைகளை செய்யுதுங்கிறது சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு வருது. அதை சொன்னால் இங்க திமுக அண்ணா திமுகங்கிறது தானே பிரச்சனை, அல்லது திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமாங்கிறது தானே பிரச்சனை, எதற்காக பாஜகவை பற்றி பேசணும், ஒன்றிய அரசை பற்றி எதற்காக பேசணும் அப்படின்னு பேசுவது வந்து எலமெண்டரி லெவல்ல ஆரம்ப நிலையில அரசியல் பயிலக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்திய அரசமைப்பில் மாநிலங்களுடைய பங்களிப்பு என்ன, ஒன்றியத்தினுடைய பங்களிப்பு என்ன, ஒன்றியத்துக்கென்று ஏதேனும் பகுதிகள் இருக்குதா, அப்போ அதற்கு கிடைக்கின்ற நிதியில் தொடங்கி அனைத்தும் மாநிலங்களுடைய பங்களிப்பாக இருக்கும்போது மாநிலங்களை கிள்ளுக்கீரையாக ஒன்றிய அரசு நடத்த முடியுமா, மாநிலங்களிடமிருந்து அதிகாரங்களை படிப்படியாக டெல்லியில் குவித்துக் கொள்ள முடியுமா போன்ற அடிப்படையான விஷயங்களிலிருந்து அரசியலை புரிந்து கொள்ள தொடங்கினால்தான் இந்த பிரச்சனைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஒரு தட்டையான புரிதல்ல இருந்து அரசியலை தொடங்குகிறவர்களுக்கு இது புரியாது. அதனால அவங்க பேச மாட்டாங்க, அல்லது புரிந்தாலும் புரியாத மாதிரி நடந்து கொள்வார்கள். இல்லை, அதுக்கும் பின்னணியில் காரணம் இருக்கா அப்படின்ற நம்ம கேள்வியை முன்வைக்கணும். இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐ வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது. அதனால் வந்து அவர் அதிகமாக விமர்சனம் மத்திய அரசை செய்யவில்லையா, அதனால தான் வந்து ஒரு உண்மையிலேயே இது ஒரு காரணமாக இருக்குமா, இல்லை மற்றும் ஒரு காரணம் பி டீம் தானா அப்படின்றது 2 கேள்வி இருக்குது. இல்லை, அதற்கு முன்னால் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக என்ன பேசிட்டாரு, சிபிஐ வழக்கு விசாரணை அப்படின்னு ஒண்ணு வந்தாலே ஒன்றிய அரசை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியுமா,
அப்படின்னா நீங்க வந்து நடிகராகவே இருந்திருக்கலாம். ஐடி ரெய்டு வந்த உடனேயே பயந்து போய் எதை பற்றியுமே பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு படம் ரிலீஸ் ஆகவில்லை என்றால் உடனே அதுக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை அண்டி போய் நின்று அவர்களுக்கு அடங்கி நடப்பதாக சொல்லி உத்தரவாதங்கள் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டு வரக்கூடிய நிலைமையிலேயே இருந்திருக்கலாம். நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தணும். தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும். அப்படி பேசும்போது அந்த பிரச்சனைகளுக்கு எங்கு என்ன விதமான தடைகள் இருக்குங்கிறத சேர்த்து பேசணும். அந்த தடைகளை ஒன்றிய அரசு உருவாக்குகிறதா, மாநில அரசின் கொள்கை உருவாக்குதாங்கிறத பத்தி கிளியரா உங்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படி நீங்க எதை பற்றி பேச தொடங்கினாலும் அது அனைத்தும் ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்குது அல்லது ஒன்றிய அரசின் அத்துமீறல்கள் தொடர்பானதாக இருக்குது அப்படின்னா நீங்க அதை சொல்லணும். சிபிஐ விசாரணை இருக்கு, இடி விசாரணை இருக்கு, ஐடி விசாரணை இருக்குன்னா எதுவுமே பேச முடியாது. அது ஜஸ்டிபிகேஷன் கிடையாது. உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு அது ஒரு நியாயம் கிடையாது. நியாயப்படுத்தவே முடியாது. அரசியலுக்கு தகுதியற்றவன் நான் அப்படிங்கிறத மெய்ப்பித்து கொண்டே இருக்குது. அப்படி ஒரு வேளை இருந்தீர்கள் என்றால் அது வந்து அதைத்தான் காட்டுது. தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்படுது. பல்வேறு விதங்களில் எல்லா கட்சிகளும் சரி, அதுலேயும் ஊடகவியலாளர் நிறைய பேர் சரி, விஜய் பற்றிய தவறான ஒரு கருத்துக்களை பரப்புறதா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? தவறானன்னா எப்படி 41 பேர் இறந்து போகாத ஒரு சூழல்ல 41 பேர் இறந்து போனார்கள்னு சொல்றதா? அல்லது எங்கெங்கோ செத்து போன பிணங்களை எல்லாம் கொண்டு வந்து கணக்கு காட்டுகிறார்கள்னு பொறுப்பில்லாமல் பேசின தாவேக நிர்வாகிகளை போல பேசுவதா? அப்படி யாரும் பத்திரிகையாளர்கள் பேசின மாதிரி தெரியல. பத்திரிகையாளர்கள்ல குறிப்பாக விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்கள் 2 பேர்னு சொன்னீங்கன்னா, கோட்டீஸ்வரனும் லட்சுமி சுப்பிரமணியனும் அந்த இடத்துல இருந்தவங்க, மூச்சு திணறிக்கிட்டு கூட்டத்துக்குள்ள இருந்தவங்க. அவங்க வந்து அங்கு என்ன நடந்தது, என்ன நடக்க வேண்டியது நடக்காம இருந்தது அப்படிங்கிறதை பற்றி நேரடி அனுபவத்தோடு வந்து பேசுறாங்க. கோட்பாட்டளவில் அந்த கட்சியினுடைய தோற்றமும் இன்றைய செயல்பாடும் குறித்து வேறு ஊடகவியலாளர்கள் பேசுறாங்க. அப்படி எதுவுமே தவறானதுன்னு தவேகாவை சார்ந்தவர்கள் சொல்வதற்கு இடமே கிடையாது. அது எல்லாமே வந்து விமர்சனங்கள்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க, அல்லது கடந்து போங்க. தப்பு சரின்னு சொல்வதற்கு நீதிபதி இடத்துல வந்து தவேகாவை சார்ந்தவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அல்லது அதெல்லாம் யாருக்குமே கிடையாது. நீங்க லோகநாதன் ஒன்று சொன்னா இது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அல்லது நான் ஒரு கருத்தை நான் என்னுடைய அரசியல் கருத்தாக கொண்டிருந்தேன் என்றால் அதை தப்புன்னு சொல்றதுக்கு லோகநாதனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உலகத்துல ஒருவருடைய கருத்தை தப்புன்னு சொல்வதற்கு இன்னொருத்தருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுல இருந்து மாறுபட்டு நீங்க என்ன செய்யறேன்னு சொல்லுங்க. இதுல இருந்து நான் இந்த விஷயத்துல மாறுபடுகிறேன்னு சொல்லுங்க. நீங்க அரசியலை வந்து வன்முறையை தூண்டுவதற்காக பயன்படுத்துவீர்கள் என்றால், கொலை குற்றங்களை ஊக்குவிப்பீர்கள் என்றால், அந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களை இது சட்டத்திற்கு விரோதமானது என்ற அளவுல நாம கடுமையாக கண்டிக்கிறோம். எல்லாருமே கண்டிப்பாங்க. அதை விட்டுட்டு சரி தப்புன்னு சொல்வதற்கு யாரு நாட்டாமை இங்க? ஒருவரும் கிடையாது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காகவே பல கோடிகள் செலவு செய்யறதா சொல்லி மூத்த ஊடகவியலாளர்கள்லாம் புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு வெளிப்படுத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக தான் செய்யுதுன்னு சொல்றாங்க. யாரும் எந்த புள்ளி விவரமும் வெளியிட்டது இல்ல. அவதூறுகள்னு சொன்னா இதுதான் உண்மை, இது அவதூறு அப்படின்னு சொல்லணும். அப்படி எந்த அவதூறும் சொல்லல. சோசியல் மீடியாவில் பல கோடிகளை செலவு பண்ணி தவேகாவுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்றாங்க திமுகவினுடைய ஐடி விங்கும் சரி, அமைப்புகளும் சரி. அப்படி என்ன நடக்குது? தவேகாவுக்கு ஆதரவானவர்கள் தான் வந்து கடுமையாக அவங்க வந்து இலவசமாக ஒரு பைசா செலவில்லாம தவேகா செலவழிக்கிறாங்களா? சோசியல் மீடியால தவேகா மீது விமர்சனத்தை வைக்கக்கூடியவர்களை மிக கேவலமாக இழிவுபடுத்தும் விதமாக கெட்ட கெட்ட வார்த்தைகளோட தவேகாவினுடைய சோசியல் மீடியா குரூப் தான் பண்றாங்க. விஜய் கட்சியில் இருந்து வெளியில வந்த பெண்களை கண்டபடி திட்டுறதை ஏராளமான அந்த மாதிரி அக்கேஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அவங்களுடைய வீடியோக்களுக்கு உள்ள போய் கடுமையான குற்றச்சாட்டு, கடுமையான அவதூறை செய்யற வேலையை அவங்க தான் செய்யறாங்க. இது தொண்டர்களே செய்யறாங்க சார். தொண்டர்களே இந்த வேலையை பார்க்குறாங்க.
தொண்டர்களே செய்கிறாங்க, ஒரு அமைப்பு செய்யலைன்றது தான் விஷயம். தவேகால பண்ணுனா தொண்டர்கள் பண்றாங்க. திமுகல உண்டான தொண்டர்கள் பண்ணாங்கன்னா, அது வந்து காசு குடுத்து கோடி கோடியாக காசு செலவழிச்சு பண்றாங்கன்னு சொல்றது. பணம் வந்து தண்ணியாக செலவழிக்கக்கூடிய நபர்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்த உடனே தெரியும். தவேக பக்கத்துல இருக்காங்களா? திமுக பக்கத்துல இருக்காங்களான்னு தெரியும். ஆளுங்கட்சியினர் செய்யலாம். வருமானம் அதிகமா ஆ இருக்கு. ஆளுங்கட்சியினருக்கு பணம் இருக்குன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? உங்களுக்கு யார் சொன்னாங்க ஆளுங்கட்சியில பணம் இருக்குன்னு? பல அமைச்சர்கள் மீது ஆளுங்கட்சிக்காரங்க கடுமையான ஊழல் ஆளுங்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டிற்கு வழக்கு பதிவு செய்யறாங்க, இந்த இந்த நடவடிக்கை எடுக்க இந்த பாருங்க சொல்றாங்க. இந்த பாருங்க குற்றச்சாட்டு இருக்குன்னு சும்மா போற போக்குல எல்லாம் சார், பேசக்கூடாது. என்ன குற்றச்சாட்டுங்கிறத நேர்ல இடி சொல்லணும். அத இடி சொல்றது இடி இடி என்ன நம்ம பண்ணாங்க? இடி அமைச்சர் மீது கேஸ் வழக்கு தான் தொடுக்க சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. நிமிஷம் லோகநாதன் சொல்லுங்க கேட்டதுக்கு சார். முதல்ல ம். கேட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டுட்டு இருக்குது இடி. என்ன ஈடின்றீங்க? இடி, சிபிஐ, ஐடின்னா விஜய் பயப்படலாம். திமுகல உள்ளவங்க பயந்துருவாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க சார், அவர் மீது குற்றச்சாட்டு வழக்கு பதிவு என்னன்னா சொல்லி டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்க. குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லுங்க சார். அத சொல்ல சார், முடியல. வேலை வாங்கி தருவதற்காக, வேலைக்காக பணம் வாங்கியதா சொல்லி இடி வந்து டிஜிபியிடம் மனு கொடுக்குறாங்க. இவர் மீது வந்து நீங்க வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி. நான் சொல்லலை, சரி. லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள்ல டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதை செய்யல அரசுன்றத குற்றச்சாட்டு. இடி கொடுத்த அனைத்து டாக்குமெண்ட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? அதை அதை பற்றி முறைப்படியாக விசாரிக்கணும். டிஜிபி அதை பற்றி விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுப்பாரு. இடி சொன்னதை அப்படியே செய்யணும்னு எங்கேயாவது இருக்கா என்ன? என்ன அரசியல் புரிதலோட அந்த கேள்வியை கேக்குறீங்க நீங்க? ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி விசாரணைக்கு உட்படுத்துங்கன்னு சொல்லி ஊழல் எஃப்ஐஆர் போடுங்கன்றாங்க. போடல. ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க 1000 விஷயத்த சொல்லலாம் சார். ஊழல் நடந்திருக்குன்னு ரோட்ல போறவங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் போவாங்க. நடந்தது என்னங்கறத பத்தி ஏதாவது ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா? ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா இங்க? செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சரா இருக்கும்போது இதே நிலை தான் ஏற்படுது சார். யாரோ பேசலாம். இந்த மாதிரி ம். மீடியாவுக்குள்ள இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குதுன்னு இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாது. கான்கிரீட்டா இல்ல ஒரு நிமிஷம் கான்கிரீட்டா ப்ரூஃப் இல்லாம என்ன கேள்வி கேக்குறீங்க அப்போ? இல்ல சார், நான் இந்த லெட்டர் நான் அனுப்பலைங்க. டிஜிபிக்கு இடி அனுப்பிச்சிருக்காங்க. இது நான் செய்திகள்ல படிச்சது, பார்த்தது, நீங்க சொன்ன மாதிரி. இதெல்லாம் சொல்லாதீங்க. உருப்படியாக ஏதேனும் செய்திகள் மேல பேசுறதா இருந்தா பேசுவோம். திமுக மேல அவதூறுன்னு பேசுறது ஒரு பேச்சா? எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன் வைக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறாருங்க. இது வந்து சொல்லுவாங்க. சும்மா சொல்றதெல்லாம் சொல்லாதீங்க. ஏதாவது கான்கிரீட்டா அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க? இதெல்லாம் முன் வச்சு எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க? வெறும் அறிக்கை விட்டுருக்காங்க, பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் அது? இப்போ இடியோட நடவடிக்கையை நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுக்கான முகாந்திரம் இல்லாம ஒரு வழக்கை அவங்க தொடர்பா செய்வாங்களான்றது. இடி எடுத்த நடவடிக்கைக்கு தான் நீதிமன்றம் போறாங்கல்ல. நீதிமன்றத்துக்கு போய் அதை பத்தி வழக்காடிட்டு தானே இருக்கிறாங்க. இடி எடுக்கிறதோ நீங்க ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகள் செய்யக்கூடிய அனைத்தையும் திமுக வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்றாங்க. அப்புறம் என்ன? அந்த விசாரணையில என்ன வருதோ, நீதிமன்ற விசாரணையில என்ன வருதோ அதை வந்து அவங்க எதிர்கொள்றாங்க. நீங்க ஆனா நீதிமன்றத்துல என்ன நடக்குதுங்கிறத பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அங்க வந்து இடி வந்து செய்ததற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்களே, அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இடி சொன்னாச்சுன்னு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றீங்க. அதனுடைய அடுத்தடுத்த விளைவுகள் என்னென்ன டெவலப்மெண்ட்ங்கிறத சொல்ல மாட்டேங்கிறீங்க. இது உங்களுடைய நோக்கமே திமுக மீது நோக்கம் எதுவுமே கிடையாது சார். இல்ல, அப்படி ஒரு இது வரைக்கும் நாங்க அது மாதிரி பண்ணதே இல்லை. இது வரைக்கும் நடக்க போறதில்லை, இனிமேலும் நடக்க வாய்ப்பு இல்லை. நாங்க ஒரு விஷயத்தை, அதாவது பொதுமக்கள் சொல்லக்கூடிய, தாவகவினர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இடி வந்து ஒரு மீது வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புற விஷயம் தான் நான் கேள்வியாக முன்வைக்கிறேன். பொதுமக்களுடைய கேள்வி, பத்திரிகையாளர்களுடைய கேள்வி, எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி. தனிப்பட்ட முறையில் எனக்கு திமுக மீது நான் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே இல்லை சார். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். நெக்ஸ்ட் வருவோம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மீதான ஒரு பல்வேறு தாக்குதல் பல இடங்களில் நடக்குதா சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவருக்கு அரசியல் புரிதல் இல்லையா? அவருக்கு எழுதி கொடுத்து தான் பேசுகிறாரா?
இல்லை சுயமா பேசுறாரான்னு ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அவங்க சுயமா பேசுறாருன்றதை நம்ம சில பேர் அவர் எழுதி கொடுத்துறத தவறா வாசிக்கிறாரு, அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? இதுல நிலைப்பாடுலாம் எதுவுமே தேவையில்லை. இதுக்கு எதுக்கு நிலைப்பாடு வேணும்? அவர் கையில ஒரு கத்தையான பேப்பர், ஒரு கத்தை பேப்பரை கையில வச்சுட்டு பேசுறாரு. அதுல இருந்து பார்த்து வாசிக்கிறாரு. பேசுறாருன்னு கூட சொல்ல முடியாது. அதை பார்த்து வாசிக்கிறாரு. அது அவரே எழுதிட்டு வந்த பேப்பராக இருக்கக்கூடும். நமக்கு தெரியாது. யாரும் எழுதி கொடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவரே எழுதிட்டு வந்த பேப்பராக இருந்தால் ஒரு பேப்பர் இடம் மாறி இருந்தது அல்லது பேச்சினுடைய கோர்வையில அடுத்தது என்ன பேசணுங்கிறது அவருக்கு தெரியும், அவர் பேசுவாரு. ஆனா ஒரு பேப்பர் போய் இன்னொரு பேப்பர் எடுக்கிறதுக்கு இடையில 1 நிமிடம் 2 நிமிடம் கேப் வருது. அப்போ அவருக்கு அதுல ஏதோ தடுமாற்றம் இருக்குங்கிறது தான் கண்ணுக்கு தெரியுது. யாரோ எழுதி கொடுத்தாங்கிறதுக்கு என்ன நான் நேர்ல பார்த்தேனா? அப்படிலாம் சொல்ல முடியாது. பார்க்காத விஷயத்த அல்லது தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது. படித்த செய்தியாக இருக்கணும் அல்லது அந்த அதை பத்தி எப்படி சொல்ல முடியும்? ஒரு கத்த பேப்பரோட பேசுறாருங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் எழுதிட்டு வந்ததா? அது அவர் எழுதிட்டு வந்ததா? இதே குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது இருக்கிறது. நான் கேட்டதுக்கு சொல்லுங்க சார் பதில். அவர் எழுதிட்டு வந்த பேப்பரா அது? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். அவருக்கு எழுதி கொடுத்திருக்கலாம் என்று என்னுடைய ஒரு ஐடியா. யாரெல்லாம் எழுதி கொடுத்துக்கலான்னு. இந்த கேள்வியை தப்பு இல்லை. இந்த கேள்வியை நான் ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, பலரும் கேட்கிறாங்க அப்படின்னா, இதே தான் முதலமைச்சரும் செய்யறாரு, இதே தான் முன்னாள் முதலமைச்சரும் செய்யறாரு, துணை முதலமைச்சரும் இதே தவறுகளை செய்யறாரு. படிக்கும்போது வெரி சாரி, என்ன கேள்வி இது? தவறுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அத தவறு இல்ல சார். இதே விஷயங்கள் தான் நடக்குது. அன்று அதாவது புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த நிகழ்ச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறுதலா வாசிச்சாரு. இது தேவையில்லாத பிரச்சனை. அது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு 3வது அணி அமைஞ்சது. இந்த தேர்தல் இல்லாம முந்தைய தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் 2வது முறையாக வெற்றி பெற்றாங்க. தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு 3-4 அணிகள் போட்டிடுறாங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குதா நான் நினைக்கிறேன். உங்களுடைய நிலைப்பாடு? நிச்சயமாக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுக தான் வெற்றி பெறும்னு நான் நம்புறேன். அதுதான் சார் என்னோட கேள்வி. ஏன்னா இது ஒரு 3 அணி வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய 2 கட்சிகள் போராடும் பொழுது ஆளும் கட்சியா இருக்கிறதுக்கு 4வது அணியா இருக்கிறவரை ஏன் கணக்குல சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்களா? அவர் கணக்குல சேர்த்துக்கலாம். அவர் வார்டு மெம்பரா கூட ஜெயிக்கலன்னு சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். 3 அணிகளுக்கு மேலன்னு சொல்லியிருந்தேன். சார், விஜய் எத்தனை தேர்தலில் வார்டு மெம்பரா ஜெயிச்சிருக்காரு? விஜய் கட்சியாக இப்பதான் எப்ப நின்றுருக்காங்க? அவங்கள மட்டும் அணிக்குள்ள சேர்த்து 3வது அணின்னு சொல்றீங்க. சீமானை ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன் சார். இப்போ அவங்க சார்பா சுயேட்சையா நின்ற கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்டவர் வார்டு மெம்பர் ஆகிட்டு அவர் கூட குழு புகைப்படம் எடுத்தாங்க. அதை நீங்கள் செய்திகளில் பார்த்துருக்கீங்க, நானும் நேரடியாக பார்த்துருந்தேன். அதனால் அதை சொல்கிறேன். விஜய் இந்த விஜய் இயக்கம் சார்ந்த தாவேக்கா இல்லை, விஜயோடைய இயக்கம் சார்பில் நின்று வெற்றி பெற்று அவர்களுடைய மொத்த அந்த உறுப்பினர்களும் புகைப்படம் எடுத்தாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நானும் பார்த்தேன். இந்த தாவேக்காங்கிற அமைப்பு விஜய் நேரடியாக அரசியலுக்கு வருவதாக சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் தேர்தலில் எதுவும் நிற்கல. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கலை. அவர் தெளிவாக சொல்லிட்டார், நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் இலக்கு கிடையாது, 26 நாங்கள் சட்டமன்ற தேர்தல் தான் இலக்குன்னு சொல்லி தொடர்ந்து பரப்புரை நடத்துகிறாரு. சரி, அதனால அவருக்கு 3 போட்டியில் அவரை சேர்த்துக்கிட்டீங்க, சீமான சேர்க்கல. அதனால சீமான சேர்க்கலன்னு சொல்ல சார், நான் கேட்ட கேள்வியை திருப்பி ரீகால் பண்ணிங்கன்னா 3க்கும் மேற்பட்ட அணிகள் 4 அணிகளும் போட்டிடுறாங்கன்னு சொன்னேன். 4 அணிகளும் போட்டிடுறாங்கன்னு சொன்னீங்களா? சரி, ஆமாம் சொன்னேன். ஓகே ஓகே சார், உங்களுடைய கன்க்ளூஷன் என்ன சார்? இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? 26 தேர்தல் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஒரு எஸ்ஐஆர் வந்ததால் இவ்வளோ பெரிய வாக்குகள் குறைவு ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தல் எப்படி ஒரு வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்ற ஒரு கருத்து கணிப்போ இல்லை உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? என்னுடைய நிலைப்பாடு, இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் எளிதாக வெற்றி பெறும். திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு தனி மனிதனாக நான் விரும்புகிறேன். அது உறுதியாக 2வது முறை மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார் என்று நம்புகிறேன். ஓகே சார், பல்வேறு விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி சார். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.